என் உறவுகளுக்கு வணக்கம். திறனம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ என்னென்னா பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். வழமையாக எல்லோரும் பாஸ்மதி அரிசி இல்லைன்னா கீரி சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சிவப்பு பச்சரிசியில் தான் செய்ய போகிறேன். எல்லோரும் என்னடா என்ற ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஏன்னா யாருமே பச்சரிசியில், அதுவும் சிவப்பு பச்சரிசியில் பிரியாணி செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அது குயிக்காக குழஞ்சிரும். பொங்கலுக்கு தான் அந்த அரிசி பயன்படுத்துவாங்க. பட் நான் இன்றைக்கி அதில் தான் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். அதுவும் அரிசி குழையாமல். ஸோ பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 80 கிராம் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஜோக்கட் கப் தான் வாங்கி போட்டிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டேன். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 கிலோ சோறு ஆக்குற அளவு சின்ன பானை தான் எடுத்திருக்கேன். இதில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். முதல்ல அந்த பானையை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சு. பிறகு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, அன்னாசி பூ 1/2 பீஸ் எடுத்திருக்கேன். ஏலக்காய் இல்லாதால் போட இல்லை. நீங்கள் ஏலக்காய் போடுறதுண்டா அதில் 3 ஏலக்காய் போடுங்க. எல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு நீளமாக வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் அதையும் உள்ளே போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் வரைக்கும் வதக்கணும். இது கூடவே இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வெங்காயம் குயிக்காக வதங்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்துட்டு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். பிறகு நீளமாக வெட்டி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி போடணும். தக்காளி நல்லா தொக்காகும் வரைக்கும் வதங்க விடணும். அதுக்கு பிறகு புதினா 1 கைப்பிடி போடணும். கொத்தமல்லி இருந்தால் அது 1 பிடி போடலாம். என்கிட்ட புதினா மட்டும்தான் இருக்குது, அதால் புதினாவை நான் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண சிக்கனை அதோடு சேர்த்துடலாம். அதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நிரப்பி போட்டுடலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் மசாலாத்தூளும் போட்டிருந்தேன். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூளும் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கனில் தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே சிக்கன் காவாசி அளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் உப்பு திரும்பவும் போடுவோம். ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு வெங்காயம் வதக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன். இப்போ திரும்பவும் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஆக மொத்தம் 3 டீஸ்பூன் நிரப்பி உப்பு போட்டிருக்கேன். 1.5 ஜக் தண்ணி ஊற்றி இன்னும் 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடணும். இந்த கேப்பில் தான் நாங்கள் இப்போ அரிசியை கழுவணும். நேரத்துக்கே கழுவி ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது குயிக்காக குழைஞ்சிருமெண்டு. அதால் அரிசியை பானைக்குள்ளே போடுறதுக்கு முதல் தான் கழுவணும். ஸோ 10 நிமிஷம் சிக்கன் வெந்ததும் அரிசியை நான் அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். அரிசியை அதோடு சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடணும். இதோட பாதி அளவு தேசிக்காவை நல்லா புழிஞ்சு விடணும். அதுக்கு பிறகு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். 10 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு திரும்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடணும். இனி நான் தம் போட போகிறேன். ஸோ தம் போடுறதுக்காக பானைக்கு மேலே மூடி போட்டு அதுக்கு மேலே வெயிட் வைக்கணும். நான் பெரிய ஜக் கொண்டில் தண்ணி நிரப்பி அதைத்தான் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் நல்லா குறைச்சிட்டு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு தம்மை இப்போ எடுத்துடலாம். இப்போ முடியை திறந்து பார்த்தா சூப்பராக நம்ம சிவப்பு பச்சரிசி பிரியாணி ரெடி. தண்ணி சொட்டு கூட இல்லை. அரிசி சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு, குழையாமல். வாங்க இதை பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். அரிசி நல்லாவே வெந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்லை, உதிரி உதிரியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு.
வாவ், உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பச்சரிசியில் செஞ்சு பிரியாணி இந்தளவுக்கு சூப்பராக வருமென்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உரைப்பெல்லாம் அளவாக இருக்குது, சின்ன பிள்ளைகள் கூட சாப்பிடலாம். அளவான உரைப்பு தான். தனனியா இதை சாப்பிட்டு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வாவ், அவள் கூட ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு செம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான். நான் சொன்னேன் இதே அளவில் இதே மெத்தடில் செஞ்சுங்கன்னு சொன்னால் பச்சரிசி குழையாமல் பிரியாணி செய்திடலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.